ஹே ஆல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பச்சை பட்டாணி புலாவ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு அதில் போட்டு ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 5 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 வெங்காயம், 1 மூடி தேங்காயில் பாதி எடுத்திருக்கேன். நம்ம 1 மூடி தேங்காய் கூட எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காய் விற்கிற விலைவாசியில் நான் 1 மூடி தேங்காயில் பாதி தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை போட்டு நம்ம அரைச்சி வச்சு உழுது அதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ, 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி நான் நேற்று நைட்டே சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி இதோட சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி போட்டிருக்கேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி வச்சுக்கிறேன். நம்ம வீட்டில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் இந்த புலாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. 3 விசில் மிதமான ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டுக்கோங்க. ஓகே, வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நம்ம நினச்ச அளவுக்கே வந்திருக்கு. இதோட அரோமாவும் ரொம்ப நல்லாயிருக்கு. பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, புதினா இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அரோமா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.